வணக்கம் மக்களே. தமிழகத்துல விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்குது. இதற்கு இடையில தான் கோவையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கரூர் ஆட்களுக்கும் கோவை திமுகவினர் இடையே மோதல் அதிகரிச்சிருக்குது. தேர்தல் நெருங்கும் நேரத்துல வெடித்துள்ள இந்த மோதலால் செந்தில் பாலாஜிக்கு புதிய தலைவலி ஏற்பட்டிருக்குது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வர சூழ்நிலையில எப்படியாவது தேர்தல்ல மறுபடியும் வென்று ஆட்சியை கைப்பற்றும் முனைப்புல திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தி வருது. மேலும் மண்டல வாரியாக பூத் கமிட்டி மாநாடுகளையும் அடுத்தடுத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்திட்டு வர்றாரு. கட்சி தலைவர்கள் ஒன்றிணைஞ்சு தேர்தல் பணியை மேற்கொள்ள வேண்டும். எந்த தொகுதியிலையும் உட்கட்சி பூசல் நடக்கவே கூடாதுன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கிட்டு வர்றாரு. இதற்கிடையில தான் கோவையில திமுகவுல உட்கட்சி பூசல் மோதல் வெடித்திருக்குது. கடந்த சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்துல அதிமுக அதிக இடங்களை வென்றது. திமுக பின்தங்கி இருந்துச்சு. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டசபை தொகுதிகள் இருக்குது. இந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலின் போது 9 இடங்களில் அதிமுகவினரும் கோவை தெற்குல பாஜகவின் வானதி சீனிவாசனும் ஜெயிச்சுப்பாங்க. ஒரு இடத்துல கூட பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கவே இல்லை. இதனால கொங்கு மண்டலத்துல இந்த தடவை எப்படியாவது திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செந்தில் பாலாஜிய தேர்தல் பொறுப்பாளரை நியமிச்சிருக்காங்க. கொங்கு மண்டல பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செயல்பட்டு வர்றாரு. செந்தில் பாலாஜியை எடுத்துக்கிட்டா கள யதார்த்தத்தை அறிஞ்சு வாக்குகளை மொத்தமாக அள்ளும் வகையில களப்பணி செய்யப்படுவாரு. இதனால தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை கொங்கு பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியின் களப்பணிக்கு 2022ஆம் ஆண்டு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை சாட்சி. கோவை மாநகராட்சி தேர்தலில் திமுக ஜெயிச்சாங்க. அதே போல பிற கொங்கு பகுதிகளில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் திமுக விரைவில் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில செந்தில் பாலாஜி தலைமையில கோவையில திமுகவினர் தீவிரமா களப்பணியை தொடங்கி இருக்கிறாங்க. இரவு பகல் பாராமல் திமுகவினர் பம்பரமாக சுழன்று தேர்தல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோவையில் பிப்ரவரி 22, பிப்ரவரி 27 ஆகிய தேதிகள்ல 2 மாநாடுகளை நடத்த செந்தில் பாலாஜி முடிவெடுத்திருக்கிறாரு. இதற்கு இடையில தான் திமுகவுல உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதல் என்பது கோவை திமுகவினருக்கும் செந்தில் பாலாஜியின் கரூர் கம்பெனி ஆட்களுக்கும் இடையேதான் வெடிச்சிருக்குது. கடந்த 2022ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது செந்தில் பாலாஜியின் கரூர் ஆதரவாளர்கள் தான் கோவையில தேர்தல் பணிகளை மேற்கொண்டாங்க. அதற்கு நல்ல பலனும் கிடைச்சது. கோவை மாநகராட்சியை திமுக கைப்பற்றினாங்க. தற்போது செந்தில் பாலாஜி அதே பார்முலாவை சட்டசபை தேர்தலுக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. செந்தில் பாலாஜியின் கரூர்ல இருந்து கோவைக்கு ஆட்களை இறக்கி விட்டிருக்கிறாரு. இவர்கள் மேற்பார்வை பணியை மேற்கொண்டு வர்றாங்க. அதே வேளையில கோவை திமுகவினருக்கு செந்தில் பாலாஜி வேறு பணியை வழங்கி இருக்கிறாரு. செந்தில் பாலாஜியின் உத்தரவுப்படி கோவை திமுகவினர் பூத் வாரியாக டேட்டாக்களை சேகரிக்கும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. கோவையில வீடு வீடாக சென்று ஒரு பூத்துக்கு உட்பட்ட பகுதியில எத்தனை ஆண் பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, மொத்த குடும்பம் எத்தனை, ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ரேஷன் கார்டு எண், மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களா, மாற்றுத்திறனாளிகளாக யாரும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற விவரங்களை சேகரிச்சு கரூர் செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் இதனை செந்தில் பாலாஜியின் கரூர் ஆதரவாளர்கள் ஏற்பதே கிடையாதான். சேகரிக்கப்பட்ட டேட்டாக்களை நிராகரிப்பதோடு கடினமான வார்த்தைகளால் திட்டவும் செய்கின்றனராம். இதனால செந்தில் பாலாஜியின் கரூர் ஆதரவாளர்களுக்கும் கோவை திமுகவினருக்கும் இடையே மோதல் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக கோவை திமுகவினர் கடும் மன உளைச்சலில் இருக்கிறாங்களாம். கோவை எங்களின் சொந்த மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு வெளியாட்களை இறக்கியது மற்றும் அவர்களின் ஆதிக்கம் அதிகரிச்சிருக்குது உள்ளிட்டதால் கோவை திமுகவினர் கலக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறாங்க. இதனால திமுகவினர்ல அதிமுகவினர் ரொம்ப ஹேப்பியாவே இருக்கிறாங்களாம். இந்த மேட்டர் செந்தில் பாலாஜியின் காதுகளுக்கும் சென்று இருக்குது. இதனால தேர்தல் வரும் நேரத்தில் உட்கட்சி மோதல் கூடாது. அப்படி நடந்தா அது திமுகவை பலவீனப்படுத்தி விடும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்துள்ள செந்தில் பாலாஜி அதிருப்தியில இருக்கிற கோவை திமுகவினரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கி இருக்கிறதாகவே தகவல் வெளிவந்திருக்குது. திமுக கூட்டணியில தேமுதிக இடம்பெற்றால் கூடுதலாக 31 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு திமுகவின் சர்வே முடிவுகள்ல தெரிய வந்திருக்குது. இதன் காரணமாக தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சியை
திமுக மேற்கொண்டதாகவும் இதன் பின்னணியில் சபரீசன் மற்றும் அமைச்சர் ஏவாவேலு பணியாற்றதாகவும் தகவல் வெளிவந்திருக்குது. தேமுதிக தொடங்கப்பட்டு 21 ஆண்டுகள் ஆகியும் இதுவரைக்கும் அமைப்பு ரீதியாக பெரிய அளவுல தேமுதிக சக்சஸ் ஆகவே இல்லை. தேமுதிக தொடங்கப்பட்டு 21 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ முறை ஸ்டாலின் நேர்ல சென்று விஜயகாந்தை சந்தித்த போது அமையாத கூட்டணி இந்த முறை இயல்பாகவே அமைஞ்சிருக்குது. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுக்கு பின் கட்டமைப்புள்ள கட்சினா அது தேமுதிக தான். சுமார் 37,000 பூத் கமிட்டி அமைப்புகளை தேமுதிக பாதுகாத்து வச்சிருக்குது. இதனால தான் தேமுதிகவின் வருகை கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, விருதுநகர், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனிடையே இந்த பலம் வாய்ந்த கூட்டணி எப்படி அமைஞ்சதுங்கிறத கொஞ்சம் விரிவு. திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சதற்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுவது அதிமுக மீதான அதிருப்தியே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏனென்றால் கடந்த மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட் தேமுதிகவுக்கு கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி உறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா லோக்சபா தேர்தலில் அடைந்த தோல்வி காரணமாக 2 சீட்டையும் அதிமுகவினருக்கே கொடுத்துட்டாரு. இது பிரேமலதா விஜயகாந்துக்கு அதிருப்தியை கொடுத்திருந்துச்சு. இதன் காரணமாக மட்டுமே திமுக கூட்டணி அமைய பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. திமுகவுக்கு தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் பெண் நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் சர்வே பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த முறை விஜய் வருகை காரணமாக சின்ன சின்ன டேட்டாவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில திமுக நடத்திய சர்வேல கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றால் கூடுதலாக 31 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இதன் பின்னரே தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சியை மு.க.ஸ்டாலின் அவர்களின் மருமகன் சபரீசன் மேற்கொண்டிருக்கிறாரு. தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் அப்படின்னு உறுதி கொடுத்ததா சொல்லப்படுது. இது தொடர்பாக சபரீசன் மற்றும் அமைச்சர் ஏவாவேலு இணைஞ்சு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதனை அடுத்து பிரேமலதா விஜயகாந்த், அண்ணா அறிவாலயம் வந்து கூட்டணியில இணைய ஒப்புக்கிட்டாங்க. திமுகவுடன் கூட்டணி அமைத்தது தேமுதிக நிர்வாகிகள் மத்தியில் உற்சாகம் அதிகரிச்சிருப்பதாகவே சொல்லப்படுது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தேமுதிக இணைஞ்சது காங்கிரஸ் மீதான ஸ்டாலினின் மறைமுக பதிலடி அல்லது கூட்டணியில் காங்கிரஸை பலவீனப்படுத்தி வெளியேற்றும் வியூகமா அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்களில் பரவலான விவாதமாக உருவெடுத்திருக்குது. திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான். கடந்த சில மாதங்களாகவே திமுக தலைமைக்கு கோபம் வரும் அளவுக்கு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பேசிட்டு வந்தாங்க. அதாவது திமுகவின் வாக்கு சதவீதத்தையே கேள்விக்குறியாக்கும் வகையில பலர் பேசிட்டு வர்றாங்க. ஆனா 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சிகளின் வாக்கு சதவீதங்கள் என்ன அப்படிங்கிறத திமுகவினர் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வந்தாங்க. திமுக 133 இடங்கள்ல ஜெயிச்சாங்க, 188 இடங்கள்ல போட்டிட்டு 133 இடத்துல ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் 18 இடத்துல ஜெயிச்சாங்க, அவங்க 25 இடங்கள்ல போட்டிட்டு 18 இடங்களை ஜெயிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் ஜெயிச்சாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வென்றாங்க. தேமுதிக 60 இடங்களில் தனித்து போட்டியிட்டு எந்த தொகுதியிலும் ஜெயிக்கவே இல்லை. திமுக கூட்டணி மொத்த வாக்கு சதவீதம் 45.7% இருந்துச்சு. காங்கிரஸ் 4.27% வாக்குகளுடன் கூட்டணியின் முக்கிய கூட்டணியாக இருந்தாலும் சமீப காலமாக ஆட்சியில் பங்கு கோரி வரும் நிலையில மு.க.ஸ்டாலின் அதை கடுமையாக எதிர்த்து இருந்தாரு. ஆட்சியில் பங்கீடு தமிழகத்துக்கு பொருந்தாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருந்தாரு. இந்த நிலையில தேமுதிகவின் 0.43% வாக்குகள் குறிப்பாக விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு மட்டும்தான் திமுகவுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். ஆனால் காங்கிரசின் 4.27%
வாக்குடன் ஒப்பிடுகையில் தேமுதிக வாக்குகள் குறைவு எனினும் சில மாவட்டங்களில், அதாவது வடக்கு தெற்கு மாவட்டங்கள்ல முக்கியமாக ஆதரவு இருக்கதான் செய்து. இது காங்கிரஸ் கோரிக்கைகளுக்கு எதிராக திமுக தனது கடைசி கட்ட எச்சரிக்கையாவே சொல்லப்படுது. இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் அதிக இடங்கள் அல்லது அதிகார பங்கு கூறினால் தேமுதிக போன்ற கட்சிகளை சேர்க்க திமுக தனது ஆதிக்கத்தை தக்க வைக்க முயல்கிறது. இது காங்கிரஸை பலவீனப்படுத்தி தேவைப்பட்டால் கூட்டணியிலிருந்து விலக செய்யும் திட்டமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்புல இதுவரைக்கும் வலுவான எதிர்வினை இல்லையே இல்லை. ஆனா ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைவது நல்லது அப்படின்னு ஒரு காங்கிரஸ் தலைவரோடு சொல்லியிருக்கிறாரு. தேமுதிக உடனான இந்த கூட்டணி திமுகவுக்கு பெரும் பலத்தை சேர்க்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள கருதுறாங்க. விஜயகாந்த் ரசிகர்களின் வாக்குகள் குறிப்பாக வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ள கணிசமான வாக்குகள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. தேமுதிகவுக்கு 7 தொகுதிகள் முதல் 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் அப்படின்னும் ராஜ்யசபா இடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. இதேவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியில சமீபமாக ஏற்பட்டுள்ள பதற்றம் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் திமுக கூட்டணியை மேலும் வலுப்படுத்தி அதிமுக பாஜக அணியை சவாலுக்கு உள்ளாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திமுக கூட்டணியில தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகள் சீக்கிரமாவே தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அண்மையில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையான கே.சி. வேணுகோபால் சென்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க முயன்றும் முடியாமல் போயிருச்சு. இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் மீது மு.க. ஸ்டாலின் அவர்களின் கோபத்தையே காட்டுதுன்னு திமுக நிர்வாகிகள் சொல்றாங்க. மேலும் அதிக சீட் கேட்டு அது கிடைக்காத பட்சத்துல காங்கிரஸை கூட்டணியை விட்டு வெளியேறுவது என்றால் வெளியேற்றும் அப்படின்னும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை வேறு கட்சிக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டு இருக்காராம். பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தடுத்த வரும் நாட்களில் தெரிந்துவிடும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.